மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னது ஜிடிஆர். சரியா? உலக வைப்பு ரசீதின் சிறப்பம்சங்கள். இட் இஸ் ஏ நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கேன் பி ட்ரேடட் ஃப்ரீலி லைக் எனி அதர் செக்யூரிட்டி. இது மற்ற மாற்றுமுறை சாதனங்களைப் போலவே தடையின்றி வியாபாரம் செய்யப்படும் மாற்றுமுறை பிணையமாகும். சரி, இதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீலி செக்யூர்டு. சரியா? ஃப்ரீலி செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்ற மாற்றுமுறை ஆவணங்கள் போல் நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே என்ன இருக்குது, இதே வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா போலவே தடையின்றி வியாபாரம் செய்யப்படும் மாற்றுமுறை பிணையமாகும். இந்தியன் கம்பெனிஸ் வித் சவுண்ட் ஃபினான்சியல் ட்ராக் ஆஃப் 3 years ஆர் readily allowed to access internationally financial market through GDR. However, clearance are required for the Foreign Investment Promotion Board FIBB and the Ministry of Finance. கடந்த 3 ஆண்டுகளாக வலுவான நிதி நிலையில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களுக்கு பன்னாட்டு உலகளவிய வைப்பு ரசீதுகள் மூலம் நிதி சந்தையில் நுழைய அனுமதி தரப்படுகிறது. 3 years என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வலுவான நிதி நிலையில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னாட்டு உலக அளவிய வைப்பு ரசீதுகள் மூலம் நிதி சந்தையில் வந்து நுழையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து தரப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இருப்பினும் இவற்றை பெற நிறுவனங்கள் அந்நிய முதலீட்டு முன்னேற்ற வாரிய திட்டமும் மற்றும் அமைச்சகத்திடமும் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். சரியா? என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், இவங்க வந்து வாங்கணும். சரியா? அதேமாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுக்கிட்டையும் அதேமாதிரி என்ன பண்ணணும், மினிஸ்ட்ரேட்டையும் அதே மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ்கிட்டே என்ன பண்ணணும், இவங்க வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, ஜிடிஆர் ஆர் இஷ்யூடு டு இன்வெஸ்டர் அக்ராஸ் த கண்ட்ரி. இட் இஸ் டினாமினேட்டட் இன் எனி அக்செப்டபிள் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் கரன்சி அப்படிங்கிறாங்க. சரியா? உலகளவிய வைப்பு ரசீதுகள் அனைத்து நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அவர்கள் நாட்டு செலவானில் அல்லது பொதுவாக ஏற்கப்படும் செலவானில் வெளியிடப்படுகிறது. ஜிடிஆர் வந்து எப்படி வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து நாட்டு முதலீட்டாளர்களும் எல்லா கண்ட்ரியோட இன்வெஸ்டருக்கும் அதே மாதிரி முதலாளருக்கும் அவர்கள் நாட்டு செலவானியில் அல்லது அவங்களோட கரன்சியில், சரியா, கன்வெர்ட்டபிள் கரன்சி நாட்டு செலவானில் அல்லது பொதுவாக ஏற்கப்படும் செலவானில் வெளியிடப்படுகிறது. சரியா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஜிடிஆர் இஸ் டாமினேட்டட் இன் எனி ஃபாரின் கரன்சி பட் த அண்டர்லேயிங் ஷேர் would be denominated in local currency of the issuer அப்படிங்கிறாங்க. சரியா? உலகளவிய வைப்பு ரசீதுகள் அந்தந்த நாட்டு பண மதிப்பில் குறிப்பிடப்பட்டாலும் அவற்றின் பங்கு மதிப்பு உள்நாட்டு பண மதிப்பு அடிப்படையிலே அமைந்திருக்கும். சரியா? அதோட மதிப்பு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு உலகளவிய வைப்பு ரசீதே அந்த நாட்டோட பண மதிப்பில் தான் வந்து இருக்கும். சரியா? ஜிடிஆர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்தந்த கண்ட்ரியோட கரன்சியில் தான் வந்து இருக்கும். இருந்தாலும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவற்றின் பங்கு மதிப்பு உள்நாட்டு பண மதிப்பு அடிப்படையில் அமைந்திருக்கும். இதில் லோக்கல் கரன்சியில் தான் என்ன இருக்கும், அதை வந்து இஷ்யூ வந்து பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா த ஹோல்டர் இஸ் என்டைட்டில் டு டிவைடட் அண்ட் போனஸ் அண்ட் த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்டர்லேயிங் த ஜிடிஆர். சரியா? பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, உலகளவிய வைப்பு ரசீது வைத்திருப்பவர் அந்த குறிப்பிடப்பட்டுள்ள பங்கிற்கு உரிய பங்காதாயம் மற்றும் பங்கு மேலூதியம் பெற உரிமை பெற்றவர். சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகளவிய வைப்பு ரசீது ஜிடிஆர். அதே உலகளவிய வைப்பு ரசீதை வைத்திருப்பவர் அதில் குறிப்பிட்டுள்ள பங்கிற்கு உரிய பங்காதாயம் மற்றும் மேலூதியம் பெற உரிமை பெற்றவர். அந்த ஜிடிஆர் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் எவ்வளோ வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்களோ அவ்வளோக்கு உண்டான டிவிடெண்ட்டு அதேமாதிரி போனஸ் என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? த இன்வெஸ்டர் கேன் கன்வெர்ட் ஜிடிஆர் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் செல் த ஷேர்ஸ் mentioned in the GDR through a local custodian. This provision can be used after 45 days from the date of issue அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர் உலகளவிய வைப்பு ரசீதை நேர்மை பங்குகளாக மாற்றி உள்நாட்டு பாதுகாவலர் மூலம் விட்டுக்கொள்ளலாம். சரியா? இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ண ஜிடிஆர் என்ன பண்ண ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு பாதுகாவலர் மூலம் விட்டுக்கொள்ளலாம். லோக்கல் கஸ்டடியன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து சேல் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க.
அதேமாதிரி வெளியீடு நிகழ்ந்த பிறகு 45 நாட்கள் கழித்து இவ்வாறு செய்யப்படும். சரியா? இது வந்து என்ன பண்ணும் 45 டேஸ் கழிச்சு ஆஃப்டர் 45 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது வந்து இஸ்யூ வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அண்டர் ஜிடிஆர் த இஸ்யூயிங் கம்பெனி டிரான்சாக்ஸ் வித் ஒன்லி ஒன் என்டிட்டி ஃபார் ஆல் இட்ஸ் டிரான்சாக்ஷனுங்கிறாங்க. உலகளவில் வைப்பு ரசீதினை வழங்கும் நிறுவனம் ஒரே தனிப்பட்ட அமைப்பின் மூலம் தனது அனைத்து நடவடிக்கைகளையும் நிறைவேற்றுகிறது. சரியா? அப்புறம் ஜிடிஆர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வைப்பு ரசீதினை வழங்கும் நிறுவனம் ஒரு தனிப்பட்ட அமைப்பின் மூலம் என்ன பண்ணுது, தனது அனைத்து நடவடிக்கைகளையும் நிறைவேற்றுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட் ஏடிஆர். ஏடிஆர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட். ஏடிஆர் இஸ் ஏ டாலர் டினாமினேட்டட் நெகோட்டியபிள் சர்டிஃபிகேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஏ நான் யூஎஸ் கம்பெனி இன் யூஎஸ் மார்க்கெட் விச் அலோஸ் த யூஎஸ் சிட்டிசன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் ஓவர்சீஸ் செக்யூரிட்டிங்கிறாங்க. அமெரிக்க வைப்பு ரசீது என்பது அமெரிக்காவை சாராத ஒரு நிறுவனம். சரியா? அமெரிக்கா டெபாசிட்டரி ரெசிப்ட்டுங்கிறது அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணுவது. அது வந்து நான் யூஎஸ் கம்பெனி. சரி, நான் யூஎஸ் கம்பெனி அமெரிக்காவை சாராத ஒரு நிறுவனம். நிதி சந்தையில் கலந்து கொள்ளும் பொருட்டும் அமெரிக்க குடிமக்கள் அந்நிய பிணையங்களில் முதலீடு செய்யும் வகையிலும் டாலரின் மதிப்பிடப்பட்டிருக்கும் மாற்றத்தக்க பிணையமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிணையம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இது அமெரிக்க குடிமக்கள் அந்நிய பிணையர்களில் முதலீடு செய்யும் டாலரில் மதிப்பிடப்பட்டிருக்கும் மாற்றத்தக்க என்னது பிணையமாகும். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாற்றத்தக்க பிணையம். இது வந்து ஓவர்சீஸ் என்னது செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் இஸ்யூயிங் ஏடிஆர்ஸ். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ கம்பெனி ஹேண்ட்ஸ் ஓவர் த ஷேர்ஸ் டு ஏ டொமஸ்டிக் கஸ்டடியன் பேங்க் டிசிபி. சரியா? டிசிபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ கம்பெனி ஹேண்ட்ஸ் ஓவர் த ஷேர்ஸ். சரியா? டு ஏ டொமஸ்டிக் கஸ்டடியன் பேங்க் டிசிபி அப்படிங்கிறாங்க. சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க வைப்பு ரசீது வெளியிடும் முறைகள். இதில் வந்துட்டு படிநிலைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முதலாவது நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளின் உரிமையை உள்நாட்டு வைப்பாக வங்கிகளுக்கு மாற்றித்தர வேண்டும். சரியா? என்ன பண்ணணும், அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும், தன்னோட ஷேர்ஸை வந்து ரைட்ஸை வந்து என்ன பண்ணணும், அதேமாதிரி என்ன பண்ணணும், உள்நாட்டு டொமஸ்டிக் கஸ்டடியன் பேங்க் வந்து என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி வந்து கொடுக்கணும். சரியா? அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தென் டிசிபி ரெக்வெஸ்ட் த அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க் ஏடிபி டு இஷ்யூ த ஷேர் இன் த ஃபார்ம் ஆஃப் அது ஏடிஆர். சரியா? பிறகு உள்நாட்டு வைப்பக வங்கிகள் அமெரிக்க வைப்பு வங்கிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக் இருக்கிற பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் பேங்க் ஏடிபி அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் வந்து விடுப்பாங்க அப்படின்னு வந்து ரெக்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி ஏடிபி கன்வெர்ட் த இஸ்யூ விச் ஆர் இன் ருபீஸ் இன்டு யூஎஸ் டாலர். சரியா? ரூபாயின் மதிப்பில் இருக்கும் பங்குகளை டாலர் மதிப்பில் வைத்து ரசீதுகளாக அமெரிக்க வைப்பு வங்கிகள் மாற்றி தரப்படும். சரியா? ஏடிபி. சரியா? ஏடிபின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு அமெரிக்க டெபாசிட்டரி என்னது பேங்க். சரியா? கன்வெர்ட் த இஸ்யூ விச் ஆர் இன் ருபீஸ் இன் யூஎஸ் டாலர். ரூபாயின் மதிப்பில் இருக்கும் பங்குகளை டாலர் மதிப்பில் வைப்பு ரசீதுகளை அமெரிக்க வைப்பு வங்கிகள் மாற்றித்தரும். ரூபாயில் வந்து ருபீஸில் வந்து இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, டாலரில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்து சேஞ்ச் வந்து பண்ணி வந்து கொடுப்பாங்க, கன்வெர்ட் வந்து பண்ணி வந்து கொடுப்பாங்க. சரியா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலி ஏடிபி இஸ்யூ தம் டு த இன்டென்டிங் இன்வெஸ்டர். இறுதியாக தேவைப்படும் முதலீட்டாளர்களுக்கு இவற்றை அமெரிக்க வைப்பக வங்கிகள் வெளியிடும். ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, யாருக்கு வந்து தேவையாக இருக்குதோ எந்த இன்வெஸ்டருக்கு வந்து தேவையாக இருக்குதோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏடிபி வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து இஸ்யூ வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏடிஆர் அமெரிக்க வைப்பு ரசீதின் சிறப்பம்சங்கள். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏடிஆர் ஆர் பிரீஃப்லி கிவன் the here under. ADRs are denominated only in US dollars. அமெரிக்க வைப்பு ரசீதுகள் அமெரிக்க டாலரில் மட்டும் குறிப்பிடப்படும். சரியா?
அமெரிக்க வைப்பு ரசீதுகளை என்ன பண்ணுவாங்கனாக்கா அமெரிக்க டாலர் ஏடிஆர் வந்து என்ன பண்ணுவாங்க யூஎஸ் டாலரில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ணுவாங்க நாமினேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு they are issued only to investor who are American residency. அமெரிக்க குடிமக்களாக இருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே வெளியிடப்படும். சரியா, அமெரிக்காவில் வந்து குடிமக்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலீட்டாளருக்கு மட்டும் இது வந்து வழங்குவாங்கங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா த டெபாசிட்டரி பேங்க் சுட் பி லொக்கேட்டட் இன் யூஎஸ். வெளியிடும் வைப்பக வங்கி அமெரிக்காவில் இருக்க வேண்டும். சரியா, அதே மாதிரி டெபாசிட்டரி பேங்க் வந்து எங்கே வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் யூஎஸ்ஏ அமெரிக்காவில். அதேமாரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த அப்ரூவல் ஆஃப் செக்யூரிட்டி அண்டு எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் யூஎஸ் நீட் டு பி அப்டைன்ட் ஃபார் இஷ்யூயிங் ஏடிஆர். சரியா, அதேமாதிரி அமெரிக்க வைப்பு ரசீதை வெளியிட அமெரிக்க பிணையங்கள் மற்றும் மாற்றாக இணையத்தின் சம்மதத்தை பெற வேண்டும். சரியா, புரிஞ்சுதா? அமெரிக்க வைப்பு ரசீது வந்து வெளியிடுறதுக்கு ஆனால் அமெரிக்க பிணையங்கள் மற்றும் மாற்றாக இயக்கம். சரி, யார்கிட்ட அப்ரூவல் ஆஃப் என்னது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யூஎஸ்ஏ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும் அவங்க வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தி ஆர் சப் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ன லெவல் ஆஃப் கிளியரன்ஸ் மேட் பை எஸ்சிசி அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவை அமெரிக்க பிணையங்கள் மற்றும் என்ன பண்ணுறாங்க அமெரிக்க பிணையங்கள் மற்றும் மாற்றக இயக்கத்தில் படிநிலைப்படி பல பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸு எஃப்சிசிபி. சரியா, எஃப்சிசி அந்நிய செலவாணி மாற்று பத்திரங்கள். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் issued in a currency other than the home currency. In other words, companies issue foreign currency convertible bonds to raise money in foreign currency அப்படிங்கிறாங்க. சரியா, அதே மாதிரி அந்நிய செலவாணி மாற்று பத்திரம் என்பது உள்நாட்டு பத்திரத்தை தவிர பிற நாட்டு நாணய மதிப்பில் வெளியிடப்படும். சரியா, அந்நிய செலவாணி மற்றும் பத்திரம்ங்கிறது ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பண மதிப்பை தவிர நான் லோக்கலாக இருக்கிற கரன்சியை விட என்ன பண்ணுவாங்க ஃபாரின் கரன்சி பிற நாட்டு கரன்சியில் தான் என்ன பண்ணுவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க கன்வெர்ட் வந்து மதிப்பில் வெளியிடப்படும் இஷ்யூ வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்புமிக்க ஒரு வகை பத்திரமாகும். இது வந்து ரொம்ப வந்து என்னது ஸ்பெஷலி. சரியா, அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு வேறு வகையில் சொல்வதனால் நிறுவனங்கள் அயல்நாட்டு செலவாணியை பெறுவதற்காக வெளியிடப்படுவதே அந்நிய செலவாணி மாற்று பத்திரம் ஆகும். சரியா, வேறு வகையில் சொல்லணும்னாக்கா நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அயல்நாட்டு செலவாணி வந்து என்ன பண்ணுறாங்க செலவாணி மாற்று பத்திரம் ஆகும். வெளியிடப்படுவது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய செலவாணி மாற்று பத்திரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபீச்சர்ஸ் ஆஃப் எஃப்சிசிபிஎஸ். சரியா, எஃப்சிசிபிஎஸ் issued by an Indian company in foreign currency. அந்நிய செலவாணி மாற்று பத்திரம் என்பது இந்திய நிறுவனங்கள் அயல்நாட்டு செலவாணியில் வெளியிடும் ஒரு வகை பத்திரம் ஆகும். சரியா, புரிஞ்சுதா? அந்நிய செலவாணி மற்றும் பத்திரம் என்பது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்திய நிறுவனங்கள் அயல்நாட்டு செலவாணியில் வெளியிடும் ஒரு வகை பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதேமாதிரி திஸ் ஆர் லிஸ்டட் அண்டு ட்ரேடு இன் ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்டு சிம்லர் டு த டிபெஞ்சர் அப்படிங்கிறாங்க. இவை கடனீட்டு பத்திரங்களைப் போல பட்டியலிடப்பட்டு அயல்நாட்டு பங்கு மாற்றகங்களில் வியாபாரம் செய்யப்படுகிறது. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிபெஞ்சர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் அவுட் வந்து பண்ணி ஃபாரின்ல என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுறாங்க அது சேல் வந்து பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இட் இஸ் ஏ கன்வெர்ட்டபிள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரியா, இட் கேரியஸ் இன்ட்ரெஸ்ட் கூப்பன் இட் இஸ் அன்செக்யூர்டுங்கிறாங்க. இது மாற்றத்தக்க கடன் ஆவணம் ஆகும். இதனுடன் வட்டிக்கான அனுமதி உரிமை ஆணை இணைத்திருக்கும். சரியா, இது மாற்றத்தக்க கடன் ஆவணமாகும். சரி, இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதனுடன் வட்டிக்கான அனுமதி உரிமை ஆணை இணைந்திருக்கும். சரியா, இதோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வட்டிக்கான அனுமதி உரிமை வந்து என்ன இருக்கும் இது வந்து இணைஞ்சிருக்குங்கிறாங்க. இட் கிவ்ஸ் இட் ஹோல்டர் த ரைட் டு கன்வெர்ட் ஃபார் ஏ
ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் என்னது ஷேர்ஸ் அட் ஏ ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸு. சரியா? இதனை வைத்திருப்பவர்களுக்கு முன்குறித்த விலையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பங்குகளுக்காக மாற்றிக்கொள்ளும் உரிமை தரப்படுகிறது. இதை வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, இதை வைத்திருப்பவர்களுக்கு முன்குறித்த விலையில் ஃபஸ்ட்டு என்ன வந்து அமௌண்ட் வந்து சொன்னாங்களோ அதே ப்ரைஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸ் வந்து மாற்றி வந்து கொடுக்குறதுக்கு வந்து உரிமை வந்து தரப்பட்டுள்ளதுங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஆர் டெபாசிட்டரி ரிசிப்ட் ஆஃப்டர் ஏ சர்டைன் பீரியட். சரியா? அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இவைகளை நேர்மை பங்குகளாக அல்லது வைப்பு ரசீதாக மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? இது வந்து குறிப்பிட்ட வந்து பீரியட் வந்து முடித்தோன்னே இது என்ன வந்து பண்ணிக்கலாம், இதை வந்து வைப்பு ரசீதாவோ இல்லாது நேர்மை பங்குகளாக என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து மாற்றி வந்து கொடுத்துக்கலாங்கிறாங்க. த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த யூசி ஆஃப் எஃப்சிசிபி should be utilized as per the guidelines of external commercial borrowing ECB அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பத்திரம் மூலம் பெறப்படும் நிதியை வெளிப்புற வங்கி கடன் தொடர்பாக இயற்றப்பட்டுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைப்படியே பயன்படுத்த வேண்டும். சரியா? இந்த பத்திரத்தை வந்து என்ன பண்ணணும், இந்த பத்திரம் மூலம் பெறப்படும் நிதியை வெளிப்புற எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து காட்டுறாங்க. தொடர்பான இயற்றப்பட்டுள்ள வழிகாட்டுதல் கைட்லைன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இந்த லெசன் அவ்வளோதான்ப்பா. 20th லெசன் கம்ப்ளீட்டு. அதேமாதிரி நெக்ஸ்ட் லெசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 21st லெசனு. அதில் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இந்த லெசனை படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்க. அதே வீக்லி டெஸ்ட்டு வந்து கரெக்டாக எழுதி ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள்.